வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நின்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு மார்ச் 27 ஒரு முக்கியமான நாள். அதாவது வேர்ல்டு தியேட்டர் டே. தியேட்டர் என்றால் என்ன? உங்கள் எல்லோருக்கும் தியேட்டர் என்றால் சினிமா தியேட்டர் தான் நினைவுக்கு வரும். ஆனால் தியேட்டர் என்கிற சொல்லிற்கு அரங்கம் என்பது தான் சரியான பொருள். அதாவது அரங்கம், அரங்க நாடகங்கள், அரங்குகள் இதெல்லாம் பற்றி பேசுகிற போது நாடகக்கலை, அதாவது சினிமாவினுடைய தாயாக இருக்கக்கூடிய நாடகக்கலையோடு அல்லது நிகழ்த்துக்கலையோடு தொடர்புடைய ஒரு சொல் தான் தியேட்டர். 1962 ஆண்டு முதல் இந்த மார்ச் 27 இந்த உலக அரங்க தினம், அதை அப்படித்தான் சொல்ல வேண்டும், உலக அரங்க தினம் கொண்டாடப்படுகிறது. உலகத்தில் முதல் அரங்கங்கள் எப்போது உருவாகின, எப்படி அவை வளர்ச்சி பெற்றன என்ற விஷயத்தை நினைத்து பார்த்தால், பின்னோக்கி பார்த்தால் சுவாரஸ்யமாக இருக்கிறது. பொதுவாக நம் ஊரில் நீங்கள் கூத்து போன்ற கலைகளை பார்த்திருப்பீர்கள். அவை வெட்ட வெளியில் நடத்தப்படுகிற ஒரு நிகழ்வாக இருக்கும். பெரும்பாலும் கோவில் திருவிழாக்களை ஒட்டி கூத்துக்கள் இங்கு நடைபெறுவதை நாம் பார்த்திருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் வள்ளி திருமணம் போன்ற நீண்ட கூத்தை அடிப்படையாக கொண்ட நாடகங்கள், அவையெல்லாம் நம்முடைய நாட்டார்களினுடைய தொடர்ச்சியாக நம்முடைய தொன்மையான நாடகக்கலை வடிவங்களாக அவை இருக்கின்றன. பின்னால் நம்முடைய நாடகக்கலை வடிவங்கள் பக்தி சார்ந்த புராண கதைகள், அவற்றை நாடகமாக நடிப்பது, ஒரு திறந்த வெளி அரங்கத்தில் நடிப்பது போன்றவை, ராமாயணம் மகாபாரதம் போன்றவையாக இருக்கலாம், அல்லது நல்லதங்கால் கதை போன்ற நாட்டார் கதை பாடல்களாக இருக்கலாம். இவையெல்லாம் இங்கு ஒரு கூத்துக்களாக திறந்த வெளி அரங்கில் நடந்தன. இவற்றையெல்லாம் வெட்ட வெளி அரங்குகள் என்று சொல்கிறார்கள். அதற்கு பின்னால் இந்த நாடகக்கலையினுடைய முக்கியமாக ஒரு 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 அடிப்படையிலான ஒரு சமூக பிரச்சனைகளை மையமாக வைத்த நாடகங்களை போட ஆரம்பித்தார்கள். எம்.ஆர். ராதாவின் அவர்களுடைய இரத்த கண்ணீர் போன்ற நாடகங்கள், கலைஞர் அவர்கள் எழுதிய பல நாடகங்கள், அண்ணா அவர்கள் எழுதிய நாடகங்கள் எல்லாம் கூட பின்னால் ஒரு சமூக மாற்றத்திற்கு, இப்போ இன்னும் சொல்லப்போனால் இந்திய சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் ஒரு புறம் தேசிய விடுதலைக்கான நாடகங்கள் நடந்து கொண்டிருந்தன, இன்னொரு புறம் நீங்கள் இது போன்ற சமூக சீர்திருத்த கருத்துக்கள், ஜாதி ஒழிப்பு, பெண்ணடிமைத்தன ஒழிப்பு போன்றவற்றிற்காக திராவிட இயக்கத்தினர் நடத்திய நாடகங்கள் எல்லாம் நடந்தன. திறந்த வெளியில் நடந்து கொண்டிருந்த இந்த அரங்குகள் என்பது பின்னால் ஒரு உள்ளரங்குகளாக, அதாவது நீங்கள் மேடை, ஒரு வட்ட வடிவமான மேடை, திரைச்சீலைகள், இப்படியாக பல்வேறு மாற்றங்களுடன் அரங்குகளாக, உள்ளரங்குகளாக அவை மாற்றப்பட்டு மேடைகள் அமைக்கப்பட்டு நடத்தப்படக்கூடிய ஒரு வளர்ச்சி அடைந்தது. பின்னால் அதிலிருந்து தான் சினிமா தியேட்டர்கள், அதாவது நீங்கள் சினிமா திரையரங்குகள் அடுத்த கட்ட வளர்ச்சியாக வந்ததை நாம் பார்க்கிறோம். மேற்கு நாடுகளில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் குன்றுகளில் அமர்ந்து நாடகம் நடத்துவார்கள். அந்த குன்றுகளை செதுக்கி அதை இயற்கை போல் அமைப்பார்கள். அங்கேயே டென்ட் போட்டு நாடக நடிகர்கள் பயிற்சி எடுப்பார்கள். இதுவெல்லாம் அங்கே நடக்கும். பின்னர் படிப்படியாக அவர்களும் குன்றுகளின் மீது நாடக அரங்குகளை அமைக்கிறார்கள், பின்னர் வெட்டவெளிகளில் அமைக்கிறார்கள், அதற்கு பிறகு திரையரங்குகள் போன்ற ஒரு நாடக அரங்குகளை அவர்கள் அமைக்கிறார்கள். இப்படியாக ஒரு விதமான வளர்ச்சி அங்கு இருக்கிறது. ஆனால் நாடகங்கள் மக்களோடு நேரடியாக தொடர்புடைய கலைகளாக இருந்தன. ஆரம்ப காலகட்டத்தில் பிரபுக்கள், வெளிநாடுகளில் பிரபுக்கள், மன்னர்களுக்கு மட்டும் ஒரு விசேஷமாக நடிக்கப்பட்டு வந்த நாடகங்கள் மக்கள் ஓரமாக நின்று கொண்டே பார்ப்பார்கள். பின்னால் அனைவருக்குமான ஒரு கலையாக மாறியது. ஷேக்ஸ்பியரினுடைய புகழ்பெற்ற பல நாடகங்கள் இப்படி நிகழ்த்தப்பட்டவை தான். அப்படி பார்க்கிற போது நாடகங்களிலிருந்து தான் இன்றைக்கு நாம் பார்க்கிற அனைத்து சினிமா போன்ற வடிவங்களும், அதை கடந்து நம்ம ஊடகங்களில் பார்க்கிற பல்வேறு காட்சிகளும், இன்றைக்கு ஓடிடி வரைக்கும் நாம் வந்துவிட்டோம். இப்போ எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இந்த தியேட்டர் என்கிற ஒன்று வெட்டவெளி நாடகங்களாக இருந்தன, அல்லது பிரசீனியம் தியேட்டர் என்கக்கூடிய ஒரு அரங்க நாடகங்களாக இருந்தன. இவையெல்லாம் சேர்ந்துதான் நவீன காட்சிக்கலை உருவானது என்பதை நாம் நினைக்கிற போது இந்த தினத்தில் நம்முடைய மகத்தான முன்னோடிகளை நாம் நினைவு கூர்வோம். அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவிப்போம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்று ஆலோசனை நேரத்தில் ஹைப்பர் டென்ஷன், அதாவது உயர் இரத்த அழுத்தம், அதை பற்றி சில குறிப்புகளை சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். இப்போ ஹைப்பர் டென்ஷன் என்றால் என்ன, இல்லை உயர் இரத்த அழுத்தம் என்றால் என்ன என்று பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பில் ஹார்ட்டிலிருந்து வெளியேறக்கூடிய ரத்தம் இந்த இரத்த குழாயில் ஒரு பர்டிகுலர் லெவலில் இருக்கணும். அதாவது 120/80, அது 120/80 அப்படின்றது தான் சிஸ்டாலிக்கும் டயஸ்டாலிக்கும் இருக்கணும். இதுதான் நார்மல் பிளட் ப்ரெஷர்.
இதுக்கு அதிகமாக போனால் அது உயர் இரத்த அழுத்தம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ பொதுவாக 120/80 என்றது நார்மல். 120லேருந்து 140 வரைக்கும் சிஸ்டாலிக்கும், 190லேருந்து டயஸ்டாலிக் 90 வரை டயஸ்டாலிக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தால் அது ஹை நார்மல் என்று அழைக்கப்படுகிறது. இதே 140க்கு மேலே இருந்தால் அது பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ராங்க் ஹைப்பர் டென்ஷன் என்று சொல்கிறார்கள். அப்படி இல்லைன்னா கிரேட் 1. 160க்கு மேலே இருந்தால் கிரேட் 2. ஸோ இதைத்தான் வந்து பார்த்திங்கன்னா உயர் இரத்த அழுத்தம். இது எதனால் வருகிறது? ஃபஸ்ட்டு டயபெட்டிஸ், அதுதான் முதல் காரணம். சுகர் இருந்தால் அவர்களுக்கு உயர் இரத்த அழுத்தம் வரக்கூடும். ஜெனட்டிக்கலாக உங்கள் வீட்டில் யாருக்காவது பிபி இருந்தால் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் வரக்கூடும். ஸ்ட்ரெஸ் இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமாக ஒன்று. ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தாலும் அதுக்கான உயர் இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் உடல் எடை ஒரு முக்கியமான காரணம். ஒபிசிட்டி இன்று வந்து அதிகமாக எல்லாரும் வந்து உடற்பயிற்சி செய்வதில்லை. அதிகமாக சாப்பிட்றோம், கண்டதையும் சாப்பிட்றோம், ஃபேட் ஐட்டம்ஸ் அதிகமாக சாப்பிட்றோம், ஃபாஸ்ட் ஃபுட் அதிகமாக சாப்பிட்றோம் இன்று காலகட்டத்தில். இதனால் ஏற்படுகிறது தான் உயர் இரத்த அழுத்தம். அதுவும் ஒரு முக்கியமான காரணம். இது மாத்திரம் இல்லாமல் வேறு சில ரீசன்ஸ்னால் வேறு ஏதாவது உங்களுக்கு வியாதிகள் இருந்தால், ஹார்ட் ரிலேட்டட் வியாதியோ இல்லை லிவர் ரிலேட்டடோ இல்லை கிட்னி ரிலேட்டட் வியாதி இருந்தாலும் இது வரக்கூடும். இதை எப்படி வந்து பார்த்திங்கன்னா தடுப்பது? உடல் எடை கம்மி பண்ணுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். உடல் எடை வந்து இப்போ ரீசெண்டான ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னா, அதாவது 7% உங்கள் உடல் எடையை குறைத்தால் அட்லீஸ்ட் 10லேருந்து 15 வரைக்கும் உங்கள் பிபி குறையும் அப்படின்னு சொல்லுது. அதனால் உடல் எடை உங்களுக்கு அதிகமாக இருந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை குறைக்கிறதுக்கு எக்ஸசைஸ் வந்து செய்ய வேண்டும், டயட்டை கண்ட்ரோல் செய்ய வேண்டும். இரண்டாவது முக்கியமாக உப்பு. இப்போ நம்ம உப்பு வந்து நிறைய போட்டு சாப்பிட்றோம். சம்டைம்ஸ் வந்து ரசத்தில் உப்பு போடுறோம், அப்பளத்தில் உப்பு இருக்குது, ஊறுகாய் அதிகமாக சாப்பிட்றோம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த லெமன் சோடான்ற அதுலேயும் உப்பு போட்டு அதிகமாக சாப்பிட்றோம். ஸோ இதனால் வந்து அதிகமாக உப்பு உடம்பில் சேர்ந்தாலும் ஹைப்பர் டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை நம்ம வந்து நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, ராக் சால்ட் சாப்பிட்லாமா டாக்டர், இல்லாட்டி வந்து மற்றபடி இந்து உப்பு சாப்பிட்லாமா, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா, பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால், ராக் சால்ட்டில் வந்து அதிகமாக மினரல்ஸ் இருக்குது. ஆனால் அதோட இம்ப்யூரிட்டிஸும் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா நார்மல் சால்ட் மாதிரி அது பியூரிஃபை பண்ணி வரதில்லை. அது டைரெக்டாக நார்மல் நேச்சுரலி ஃபார்மிங் சால்ட்லேருந்து வர காரணத்தினால அதில் இம்ப்யூரிட்டிஸ், வைரஸ், பாக்டீரியாஸ்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த உப்பாக இருந்தாலும் அதை வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டால் அது வந்து நம்மளை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு நாளைக்கு 2 to 3 grams, அதாவது அரை டீஸ்பூனுக்கு மேலே உப்பு சாப்பிட்டால் நமக்கு ஹைப்பர் டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது மாத்திரம் இல்லாமல் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் முக்கியமான ஒரு விஷயம். ஸ்மோக் பண்ணுறதும் ட்ரிங்க் பண்ணுறதையும் அவாய்ட் பண்ணணும். ஸ்மோக் பண்ணுறதுனால நம்ம லங் வந்து பாதிக்கப்படும். அதனால் வந்து பிபி வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ட்ரிங்கிங்னால லிவர் பாதிப்பு ஏற்படும். அது மாத்திரம் இல்லாமல் அது ஓவரால் சிஸ்டமையே, மெட்டபாலிக் சிஸ்டமையே மாற்றி அமைக்கிற காரணத்தினால் லிவரும் பாதிப்பு ஏற்படும். ஸோ அதனால் வந்து ஹார்ட்டோ இல்லை பிபியோ அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் ஹைப்பர் டென்ஷன் உண்டாகும். ஸோ அதனால் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், உப்பு, வெயிட், இதுதான் மெயினும் 4 காரணங்களை நம்ம உடனடியாக அவாய்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பிபி அதிகமாக இருக்கிறவங்க என்ன மாதிரியான டயட் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மல் பேலன்ஸ் டயட்டே எடுத்துக்கலாம். புரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள், கார்போஹைட்ரேட்ஸை கம்மியாக எடுத்துக்கொள்ளுங்கள். அது மாத்திரம் இல்லாமல் உப்பு வந்து 2 கிராம்ஸ், அதாவது அரை டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. இது மாத்திரம் இல்லாமல் டயட்டில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு அதிகமாக இருக்கிற காய்கறிகளும் அதே மாதிரி க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸ்டார்ச் ரிலேட்டட் வெஜிடபிள்ஸை கம்மி செய்ய வேண்டும். இது மாத்திரம் இல்லாமல் அப்பளம், ஊறுகாய், இந்த மாதிரி விஷயங்கள் உப்பு அதிகமாக இருக்கிறதை நீங்கள் தவிர்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிபி வந்து கட்டுக்குள் வரும். இது வந்து டயட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இது மாத்திரம் இல்லாமல் எக்ஸசைஸ், அது வந்து ஒரு முக்கியமான காலகட்டங்கள். பிபி இருக்கவர்கள் 40லேருந்து 45 நிமிடம் மினிமம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நாளைக்காவது எக்ஸசைஸ் கட்டாயம் பண்ண வேண்டும். இது பண்ணால் உங்கள் உடல் எடையும் குறையும்.
அது மாத்திரம் இல்லாமல் அதுக்கான வந்து பார்த்திங்கன்னா வந்து பலனும் உங்களுக்கு ஏற்படும். பிபியும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மினிமம் 40 minutes to 45 minutes 5 times a day வந்து எக்ஸசைஸ் செய்கிறது நல்லது. இதனால் எக்ஸசைஸ் மற்றும் டயட்டுனாலேயே கண்ட்ரோல் பண்ணலாம். சில பேருங்களுக்கு மருந்துகளும் தேவைப்படும். இந்த ப்ரீ ஹைப்பர் டென்ஷன் இருக்கவங்க இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கட்டாயம் மருந்து சாப்பிட வேண்டிய நிலைமை உங்களுக்கு ஏற்படாது. ஆல்ரெடி மருந்து சாப்பிட்டுட்ருக்கிறவர்கள் தொடர்ந்து மருந்து உட்கொள்ள வேண்டும். உங்கள் பிபி நார்மலாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் தயவுசெய்து மருந்தை நிப்பாட்ட வேண்டாம். ஏன்னால் அப்படி நிப்பாட்டினால் உங்களுக்கு திடீர்னு பிபி ஷூட் ஆகி அதுக்கான ஸ்ட்ரோக்கோ இல்லை ஹார்ட் அட்டாக்கோ இல்லை கண்களோ இல்லை கிட்னியோ பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அப்படி உங்களுக்கு நிப்பாட்டணும் அப்படின்னு என்று தோணினால் உங்கள் மருத்துவரிடம் ஆலோசனை செய்யுங்கள். அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான விஷயங்களை வந்து சொல்லி அறிவுறுத்துவார். இன்று இருக்கிற காலகட்டத்தில் பிபிக்கு மருந்து போட்டால் லைஃப் லாங் போடணுமா டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு கருத்து வந்து தவறானது. பிபிக்கு மருந்து போட்டால் உங்களோட கோமார்பிட் கண்டிஷனை பொறுத்து இருக்குது. ஆல்ரெடி எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, டயபெட்டிஸ் இருக்குது, ஸ்ட்ரோக் வந்திருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் தொடர்ந்து மருந்துகள் வந்து உட்கொள்ள வேண்டும். இதே ப்ரீ ஹைப்பர் டென்ஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு மருந்துகள் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இடையோடை குறைத்து விட்டீர்கள், உங்களுக்கு வந்து உப்பு கம்மி பண்ணிட்டீங்க, ஒரு பர்டிகுலர் லைஃப் ஸ்டைலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, அப்படி என்றால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் மருந்தை நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மருத்துவரின் அறிவுரையை கேட்டு நடந்து கொள்ளவும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிபி சம்மந்தப்பட்ட டிப்ஸ் இதனால் நீங்கள் வந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா பிபியை தடுக்கவும் பிபியை கட்டுக்குள் வைக்கிறதுக்கும் வாய்ப்பு உள்ளது. அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கு மருத்துவ அறிவியல் மிகப்பெரிய பாய்ச்சலில் முன்னேறி இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். இந்த முன்னேற்றத்திற்கு பல படிகள் தேவைப்பட்டன. நம்முடைய சித்த வைத்தியமானாலும் அல்லது ஆயுர்வேத வைத்தியமானாலும் பல்வேறு விதமான மருத்துவங்கள் உலகத்தில் இருக்கின்றன. ஹோமியோ போன்ற மருத்துவ முறை இருக்கிறது. ஆனாலும் ஆங்கில மருத்துவம் என்று நாம் தவறாக சொல்லுகிற நவீன மருத்துவம், அதற்கும் ஆங்கிலத்திற்கும் அலோபதி என்பதற்கும் ஆங்கில நாட்டுக்கும் ஒரு தொடர்பும் இல்லை. அப்படி அது பழக்கத்தில் வந்துவிட்டது. அதை நவீன மருத்துவம், மாடர்ன் மெடிக்கல் சயின்ஸ் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த மருத்துவத்தினுடைய ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி என்ன என்றால், கண்டறிதலில் பல புதிய கருவிகளை அது உருவாக்கியது தான். கண்டறிதல் என்பது டயக்னோசிஸ் என்று நாம் சொல்லுகிறோமே, அதை கண்டறிவதற்கு பல்வேறு விதமான கருவிகளை இந்த நவீன மருத்துவம் ஒவ்வொரு நாடும் உருவாக்கி கொண்டே இருக்கிறது. அவற்றுள் ஒன்றுதான் இந்த எக்ஸ்ரே என்பது. இன்றைக்கு ஸ்கேனர் போன்ற மிக நவீனமான கருவிகள் வந்துவிட்டன. பொதுமக்களுக்கே தெரியும் எக்ஸ்ரே என்பதற்கும் ஸ்கேனர் என்பதற்குமான வேறுபாடு. எக்ஸ்ரே இருட்டில் ஒரு படம், மருத்துவர்களுக்கு தான் புரியும். இன்றைக்கு வருகிற எம்ஆர்ஐ ஸ்கேன் என்பதெல்லாம் ஒரு புகைப்படம் பார்ப்பது போல தெளிவாக தெரிகிறது. ஆனால் எக்ஸ்ரே தான் இந்த துறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை கொண்டு வந்தது என்று சொல்லலாம். அந்த எக்ஸ்ரேயை கண்டுபிடித்த அந்த ரான்ஜனினுடைய பிறந்த நாள் மார்ச் 27. அவர் ஜெர்மனியிலே பிறந்தார். 3 வயது குழந்தையாக இருக்கிற போது அவருடைய குடும்பம் நெதர்லாண்ட்ஸை நோக்கி நகர்ந்தது. நெதர்லாண்ட்ஸில் தான் அவர் படித்தார், பள்ளி கல்வியை முடித்தார். கல்லூரியில் அவர் ஒரு பெரிய இயற்பியல் பேராசிரியராக அவர் பொறுப்பேற்றார். பல்வேறு விதமான ஆய்வுகளை ரான்ஜன் செய்து கொண்டிருந்தார். இந்த எக்ஸ்ரேயை அவர் எப்படி கண்டுபிடித்தார்? அது ஒரு தற்செயலான நிகழ்வு. அவரே சொல்லுகிறார், இட்ஸ் அ கிரேட் ஆக்சிடென்ட் என்று சொல்லுகிறார். அது ஒரு மிகப்பெரிய தற்செயலான ஒரு நிகழ்வாக, கண்டுபிடிப்பாக அமைந்தது. ஒரு நாள் அவர் வைத்துவிட்டு போன அந்த படிவங்களில் மின்காந்த ஊடுருவலை அவர் பார்த்தார். எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் என்று சொல்லுகிற அந்த மின்காந்தங்கள் ஊடுருவி சென்றிருப்பதை அவர் கவனித்தார். அதுதான் அவருக்கு ஏற்பட்ட முதல் அனுபவம். பிறகு அவர் கைகளை வைத்து அந்த மின்காந்த அலைகள் ஊடுருவுகிற போது உள்ளே இருக்கிற எலும்புகள் மட்டும் தெரிந்தன. அந்த கண்டுபிடிப்பு இந்த உலகத்தை புரட்டி போட்டது என்று நாம் சொல்லலாம். அது எப்போது நிகழ்ந்தது? 1895 ஆண்டு நவம்பர் மாதம் 6ஆம் தேதி அதனை அவர் கண்டறிந்தார்.
அதனை கண்டறிந்ததற்கு பிறகு அதில் தொடர்ச்சியான முன்னேற்றங்கள், இன்றைக்கு மேலும் மேலும் நவீனமான கருவிகள் வந்ததற்கு பின்னாலும் கூட இப்போதும் திடீரென்று ஒரு விபத்து, எலும்பு முறிந்திருக்கிறதா என்றால் எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பது என்பது தான் இப்போது உலகெங்கிலும் இருக்கிற நடைமுறையாக இருக்கிறது. எனவே மருத்துவத்துறையில் பெரிய வளர்ச்சி. அந்த எக்ஸ்ரேக்கு என்ன பெயர், அதை தமிழில் எப்படி சொல்லலாம்? புதிர்கதிர் என்று சொல்லுகிறோம். வேறொன்றுமல்ல, எக்ஸ் கதிர் என்றே சொல்லலாம். அது என்ன கதிர், ஊடுருவிய அந்த கதிருக்கு என்ன பெயர் என்று தெரியவில்லை. அது எப்படி வந்தது என்றும் பிராண்டும் தெரியவில்லை. இது ஏதோ ஒரு புதிரான ஒரு கதிர். நாம் இப்போதும் கணக்கிலே நாம் பார்க்கிறோம். அது துல்லியமாக எவ்வளவு என்று தெரியவில்லை என்றால் அதை எக்ஸ் என்று வைத்து கொள்ளலாம் என்று தான் பள்ளிக்கூடங்களிலே இப்போதும் பாடம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஒன்று தெளிவாக தெரியவில்லை என்றால் அதை எக்ஸ் என்று வைத்து கொள்ளுவது என்று ஒரு மரபு இருக்கிறது. அப்படித்தான் அந்த கதிர்கள், அவற்றுக்கு என்ன என்று தெரியவில்லை. எனவே அவை எக்ஸ்ரே என்று சொல்லப்பட்டது. அந்த எக்ஸ்ரேயினுடைய பயன்பாடு மருத்துவத்துறையில் மிகப்பெரிய அளவில் உதவியாக இருந்தது. அதற்கு அடுத்தடுத்து பல நிலைகள் வந்தாலும் இன்றைக்கும் அதை கைவிட முடியவில்லை. பொதுவாக அறிவியலில் அடுத்த கண்டுபிடிப்பு வந்ததற்கு பிறகு பழையது கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போய்விடும். ஆனால் எத்தனை கண்டுபிடிப்புகள் வந்தாலும் அந்த எக்ஸ்ரேயினுடைய பயன்பாடும் தேவையும் இன்றைக்கும் உரியதாக இருக்கிறது. அதனை கண்டுபிடித்த ஜெர்மன் நாட்டிலே பிறந்த, நெதர்லாண்ட்ஸிலே இருந்து அதை கண்டறிந்த அந்த விஞ்ஞானியின் ரான்ஜன் அவருடைய பிறந்த நாள் மார்ச் 27.